கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவராய் இருக்க நாம் அவருக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்காமல் இருப்போம் என்றால், ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு பிரயாணத்திற்கு நாம் செல்லும்போது பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், காத்திருந்து அந்த காரியங்கள் நிறைவேற பிரயாசப்படுகிறோம். நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று யோசித்து வைத்தோமோ அந்த இடத்திற்கு நாம் பிரயாணப்பட்டு காத்திருந்து பஸ் பிடிச்சு போயிட்டு வர்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் அவரை துதிக்க வேண்டும். உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் கர்த்தருக்காக காத்திருந்து நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு நல்லவராய் இருப்பார், நன்மைகளை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை வலதுகரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்கிறார். அவருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம் மீது பிரியமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் அவருடைய விலையேற பெற்ற கிருபைகளினால் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் புது பலன் அடைவார்கள், புது கிருபைகளை பெற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஓட்டத்திலே, விசுவாச ஓட்டத்திலே ஓட கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அவருடைய உன்னத பலன், பரிசுத்த ஆவியானவரின் பலன், அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருந்து புது பலனை அடைவோம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வெட்கங்கள் வருவதில்லை, அவமானங்கள் வருவதில்லை, நிந்தை வருவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது எந்த ஒரு அவமானமோ நிந்தையோ நம் மீது வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், அவருடைய முகத்தை தேடுவோம்.
அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசம் அடைய முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டுமாம். அப்பொழுது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துவார், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்காக காத்திருப்போம், அவருடைய வழிகளை கைக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியிலே நடப்போம், பரிசுத்த வழியிலே நடப்போம், நீதியின் வழியிலே நடப்போம், உண்மையின் வழியிலே நடப்போம், சத்திய வழியிலே நடப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை என்னென்ன காரியங்களுக்காக நெடுங்காலமாய் காத்திருந்து அதற்குரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் விரும்பினது கர்த்தர் தரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருந்தாலும் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக காத்திருப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும், தப்புவிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருப்போம், நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருப்போம், அவரை தேடுவோம். அவர் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவரே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம், நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஜோதிகளின் பிதாவே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. தயவாய் மனமிறங்கி எங்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீணான செலவுக்கு போகாதபடிக்கு, வட்டிக்கு போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மைகளும் கிருபைகளும் தொடரட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும், மேன்மைப்படுத்தட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறப்பா கற்பத்தின் கனி தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீக்கப்பட்டு பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளட்டும். இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, கலங்குகிறார்களோ என் தேவன் மனமிறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, குடும்ப தேவைகளை சந்திங்க, உண்ண உடுக்கவும் எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. என் தேவனே கூடவே இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு சமாதானம் இல்லாமல் சண்டையோடு குழப்பத்தோடு சச்சரவோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்தில் கிரியேஜர பொல்லாத சத்ருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீ மா கதுனா ஷேகே மா கதுனா கரதரபலா ரபா கபரா ஷால தினிமரஹர தரபலா. தடைகளை விலைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய சமாதானம் அந்த குடும்பத்திலே தங்கியிருக்கட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். இப்படி நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக எங்களை அப்பா அப்படி சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாக எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே அப்படி சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீரே பாதுகாப்பாக இருக்கிறீர், எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், கோட்டையும் மரணமாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். சத்ரு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமைகளும் கொண்டு வராதபடிக்கு வெளியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்படி ரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம், இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. உமக்காக காத்திருக்க கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை வழி நடத்துவீராக. உடைய செம்மையான வழியில் எங்களை நடத்துவீராக. அதற்கேற்ற கிருபையில கொடுங்க. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி சமூகத்திலே தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.